ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓரெழுத்து ஒரு மொழிக்கான ஷார்ட்கட்ஸில் அப்படின்ற வார்த்தைக்கான ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது அப்படின்னா உருக்கம் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுங்க. ஃபார் உருக்கம், ஏ ஃபார் ஆப்பிள் மாதிரி அப்படின்னா உருக்கம். ஸோ இப்போ இதில் என்ன வந்து ஷார்ட்கட் அப்படின்னா, ஒருத்தன் வந்து இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, சிவசக்தி ஆகிய 2 பேர்கிட்ட, ஓகேங்களா, சிவசக்தி ஆகிய 2 பேர்கிட்ட. சிவசக்தினா யார்? சிவனா சிவபெருமான், சக்தினா வந்து பார்வதி தேவி ஆகிய உமையால குறிக்குது. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுறான், சிவசக்தி ஆகிய 2 பேர்கிட்ட உருக்கமாக வேண்டிக்கிறானா. என்ன வேண்டான்? எனக்கு வந்து 4 முகம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான். உடனே அந்த சிவசக்தியும் அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றி 4 முகத்தை வந்து கொடுத்துட்றாங்க. அவனே ஆச்சரியப்படுற அளவுக்கு 4 முகத்தை வந்து கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து அந்த ஸ்டோரி. ஸோ அப்போது ஒருத்தன் சிவசக்தி ஆகிய 2 பேர்கிட்ட, அதாவது சிவபெருமான் அந்த உமையாவல் கிட்ட உருக்கமாக வேண்டிக்கிறான், எனக்கு வந்து 4 முகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் அவனே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவனுக்கு 4 முகத்தை வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்டோரி தான் வந்து ஊக்கான ஷார்ட்கட். ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கணம் படிக்கும் போதே படிச்சிருவோம். ஸோ அப்படின்றது வந்து சுட்டெழுத்து அப்படின்னு தெரியும். அது வந்து ஒரு இடைச்சொல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஊக்கு வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து இந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இறைச்சி அப்படின்றது வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஊன் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ அப்படின்னா ஊன் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டு. ஸோ அப்போ ஊன் அப்படின்னா உங்களுக்கு தசை அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. அப்படின்னா இறைச்சினாலே இது அந்த ஃப்ளஷ், சிக்கனுடைய ஃப்ளஷ் தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போது தசை அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, உணவை சாப்பிட்டு, அதாவது உணவை உண்ணெல்லாம் சாப்பிட்றது தானே. அப்போ உணவை சாப்பிட்டு நம்ம திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்றத வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. அப்போ அப்படின்னா தசை அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. இறைச்சி அப்படின்றது நமக்கு தெரியும், ஸ்கூல் புக்கில் கொடுத்த கண்டென்ட்டு. ஸோ அப்படின்னா இறைச்சி உணவை அதாவது உண்ணுட்டுனா சாப்பிட்டு திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு வந்து நம்ம போகக்கூடாது. ஏன்னா சிவனுக்கு வந்து உகந்த நாள் வந்து திங்கள். ஸோ அப்போ திங்கக்கிழமை நம்ம சிவன் கோயிலுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. திங்களுக்கு இன்னொரு மீனிங் என்ன? சந்திரன். அதையும் ஞாபகம் வச்சுங்க. அப்போது ஊன்றது வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இந்த ஷார்ட்கட் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்சர்ஸை பார்க்கும்போது பிக் பண்ணிடலாம். அடுத்தது ஏக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, அப்படின்றது வந்து ஒரு வினாயெழுத்தில் இது வந்து ஷார்ட்கட்டே தேவையில்லை, நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்றது வந்து வினாயெழுத்துக்களை நம்ம படிப்போம்ல, 5 வந்து வினாயெழுத்துக்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வினாயெழுத்துக்கள் வரும். அந்த வினாயெழுத்துக்கள் வரும். ஸோ அந்த 5 வினாயெழுத்துக்களில் ஏவும் ஒன்று. அதுக்கப்புறம் ஏன்னா எந்த 7 அப்படின்றதோடைய எண் குறி வந்துருது. ஸோ இந்த 7 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 7 அப்படின்ற எண்ணை குறிக்கிற அந்த குறின்றது வந்து 7. ஏன்னா ஏன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடலை உருண்டை, நன்கு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட்கட் போட்டு படிப்பாங்க. தமிழ் எழுத்துக்களில் 01, 02 இந்த மாதிரிக்கு 1க்கு வந்து கா, 2க்கு வந்து அப்படின்னு வரும்ல, அதில் ஏன்றது வந்து 7ன்றது வந்து குறிக்கும். அந்த வார்த்தை தான் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7ன்ற எண்ணை குறிக்கிற ஒரு குறின்றதால குறி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஏக்கான ஷார்ட்கட்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து பார்த்துங்க. அப்போது இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.